என்னவா இருக்கும்? மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கே. இவா வேற ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தி கிடக்கா. என்ன செய்யணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. காலையிலேயே என் மகன் ஒரு பைய கொண்டு தான் கொண்டாட்டிட்டேன். அந்த பையன் மறைச்சு மறைச்சு ரூமுக்குள்ள எடுத்துட்டு போனான். என்ன இருக்கும்? ஏதோ பொருள் வாங்கிட்டு வந்திருப்பானோ, நோய்க்கு தீனி எதுவும் வாங்கிட்டு வந்திருப்பானோ. கொண்டாட்டிக்கு மட்டும் எல்லாத்தையும் வாரி வாரிக்கிறான். இது என்னன்னு நான் எப்படி கண்டுபிடிக்க? ஒன்றும் புரியலையே. முதல்ல ஒரு வேலையை கொடுக்கணும். அப்பதான் நம்ம ரூமுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். எம்மாடி மருமகளே, எங்கம்மா இருக்கா? கொஞ்சம் வாமா. சொல்லுங்க மாமி, எதுக்கு கூப்பிட்டீங்க? வாடி அம்மா, வந்துட்டியா? வாஷிங் மிஷின்ல கொஞ்சம் துணி போட்டேன், பார்த்துக்க. துணி துவைக்கலாமான்னு தான். அத மாடியில் இருக்கிற கொடியில வயிற்றுல கொஞ்சம் காயப்படணும், பார்த்துக்க. நீ இப்போ போட்டுட்டு வரியாமா தங்கம்? என்ன தங்கம்மா? மாமி, வெளியவே கொடி கயிறு இருக்கானே, அதுலேயே போடலாமே. நேற்று பின்ன தானே அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. திரும்ப மழை வந்தா செய்யறது? அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி. கொஞ்சம் தான் வெயில் அடிக்கும். அப்புறம் இங்கே போட்டுக்கிட்டு இருந்தா மழைக்குள்ளையும் வெயிலுக்குள்ளையும் துணி கிடந்து நாசமால போயும். கொஞ்ச நேரம் வெயில் போட்டு எடுத்தோம்னு வை, அப்படியே வாடு. துணி பிறகு கூட இந்த கொடி போட்டுக்கலாம். என்னம்மா சொல்ற? போய் காய வச்சிடுறியா? ஓ, அப்படி சொல்றீங்களா? சரிம்மா, எல்லாம் துவைச்சிட்டீங்களா இல்லை மீதி இருக்கா? மிஷினுக்குள்ள கொஞ்சம் சுத்திட்டு இருக்குமா, அதுக்குள்ள நீ துவைச்சி முடிச்சதை எடுத்து காய போட்டுட்டு வா. பிறகு இதை எடுத்து போட்டுக்கலாம், சரியாம்மா? சரி மாமி, நான் போயிட்டு வரேன். அம்மாடியோ, ஒரு வழியா போயிட்டா. இப்போ என்ன இருக்கு கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். என்ன இந்த மாமியா கிழவி இன்றைக்கு அதிசயமா நம்மளை தங்கம் வைரம் என்று கொஞ்சிட்டு இருக்கு. என்னதான் நடக்குது? நேற்று பேஞ்ச மழைக்கு மூளை எதுவும் கலங்கிச்சோ தெரியல. பாப்போம். நம்ம மாமியார் கிழவி மூஞ்சியே சரியில்லையே, ஒரு மாதிரி உருணுண்டா மூஞ்சி வச்சிருந்துச்சு. என்ன பிரச்சனை ஒன்றும் தெரியலையே. சரி, அதை சொன்ன வேலையை முடிச்சுட்டு என்னென்னு போய் பார்ப்போம். வாளியில் காயப்பட வேண்டிய துணி கிடக்கு, மிஷினுக்கு மேலேயும் கொஞ்சம் துணி கிடக்கு. அப்போ அது ஏது? மிஷின் மேலே மடித்த துணி மாதிரி இருக்கு, ஈரமாக கூட இல்லை. மறந்து எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுட்டாவளோ, இல்லை அடுத்து இதை வந்து துடைக்கணும் மட்டும் எடுத்து வச்சிருக்காவளோ? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. சரி, நம்ம பேசாமல் ஒரு முடிவு செஞ்சால் அது தப்புன்னு தான் சொல்லும் இந்த மாமி கிழவி. அப்புறம் நம்மளை தான் ஏசுவா. அவளையே போய் கேட்டுற வேண்டியதான். ஆஹா, இதானா அந்த பேக்? இருக்குன்னு திறந்து பாத்திர வேண்டியதான். ஆத்தாடி, பட்டுப்புடவை என்ன அழகா இருக்கு. இந்த பட்டுப்புடவை விலை பட்டா இருக்குமோ? அவனை பெத்தவ இங்கே குத்துக்கல்லு மாதிரி இருக்க. எனக்கு என்ன எடுத்து வந்திருக்கானோ? எனக்கு ஏதாவது எடுத்து தரணுமாட்டு ஒரு உரணி இல்லாம இருக்கானே. பொண்டாட்டி வந்த உடனே பொண்டாட்டி விதவிதமாலாம் எடுத்து கொடுக்குறாங்களே. என்னதான் பண்ண வாழ்வளோ, மாய மந்திரம் போட்டு மயக்கப்படு வாழ்வளோ போல. அப்படியே கிளவி ஹாலில் ஆளக்கலண்டு இங்கே தேடி வந்தா எனக்கு அவங்க வாங்கி தந்த சாரியை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கியா நீ? என்ன இந்த சாரியை எப்படி விறக்க விறக்க பார்த்துருக்கு இந்த கிளவி? என்னதான் பண்ணுதேன்ட்டு பார்ப்போம். இதுக்குத்தான் எனக்கு வேலை தார மாதிரி தந்து புடைய பார்க்கறதுக்கு உள்ள வந்து நிற்குதுன்னு இப்போதான் விளங்குது. இந்த மாமியாரோட மூஞ்சி உருன்னு இருந்துச்சுன்ட்டு. நமக்கே ஒண்ணுமில்லை, இப்ப வந்த இவளுக்கு சேலை கேக்குதான். சேலை இது என்னன்றன்னு பாரு. இதை இப்ப பாரு, காலில் போட்டு மிதிக்க பாரு. ஏன் சேலையா மிதிக்கவா செய்யற? மிதிக்க இது உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. யாருமா நீ? ஏன் வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறா? எங்கேயோ பார்த்து மாதிரி இருக்கே இந்த மூஞ்சு. மருமகளா? இது உடனே எடுத்துக்கொண்டு போய் எப்ப வரவில்லை நீ வீட்டுக்குள்ளதா? ஒன்றுதான் நான் தேடி இந்த ரூமுக்குள்ள வந்தேன். நான் இந்த ரூமுக்குள்ள இருக்கேன்னு உங்களுக்கு எப்படியா தெரியும்? நீங்க தானே மாமி என்னை அனுப்பினீங்க வாஷிங் மிஷினில் துணி காயப்பட சொல்லி. இப்போ என்ன என்னை தேடி வந்தேன்னு சொல்றீங்க? நான் தான் அனுப்பினேன். நானும் இல்லைம்மா, பேக்கு சத்தம் ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு, விழுந்த மாதிரி இருந்துச்சு. அதான் வந்து பார்த்தேன். இங்கே ஒரு புடவை இருந்துச்சு, கீழே விழுந்துருந்துச்சு. அதான் அடுத்து மேலே வைப்போமேன்றேன். வேற ஒன்றும் இல்லைம்மா, நான் இந்த அப்பா கிளம்புறேன். என்ன நடிக்குது இந்த கடவைக்கு? நீ செஞ்சான் பார்த்துட்டு தாண்டி இருந்தா ஒரு நாளைக்கு உனக்கு பொங்கல் வச்சு போடுறேன். இரு. என்ன நான் பேசாம இருக்கா?
புடவை ரொம்ப அழகா இருக்கு. எப்போ எடுத்த நீ? அது ரொம்ப அழகா இருக்காத்த, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அது என்னோடது இல்லை மாமி. புடவை யாருக்கு? உங்களுக்கு தான் மாமி. எது எனக்கா? ஆமாம் மாமி, உங்களுக்கு தான். உங்கள் மகன் வேலை முடிஞ்சு வரக்குள்ள ஒரு கடையிலேருந்து வெளியே இருந்துச்சாமண்டு சொல்லி பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சாமண்டு அம்மாக்காக வாங்கி வந்தேன். என்னட்ட தந்திருந்தேன் கொடுக்கையாமண்டு சொல்லி நீங்கள் வேலை சொன்னீங்களா, அதான் நான் உங்க ஒன்று தாரத்துக்கு மறந்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு போங்க, நீங்களே பார்த்துட்டீங்க வந்து. அட கடவுளே, நமக்கு எடுத்த பட்டன்னு தெரியாம நல்லா குத்துன்னு குத்தி காலாலேலாம் வெட்டி வச்சுட்டேனே. அங்கங்கே எதுவும் கிழிஞ்சு போயிட்டோ தெரியலையே. நமக்குன்னே சோதனையா தண்டிருக்கு. என்னத்த செய்ய? இப்ப எடுத்துட்டு போக வேண்டாம்னா இவ எதுக்கு ஏன்னு கொண்டாடிட்டு இருப்பாளே. பரவாயில்ல, எங்கேயாவது கிழிஞ்சிருந்தாலும் கட்டிக்கிற வேண்டியதான். ஏ பாஞ்சாலி, இப்பயே அவசரப்பட்டு இந்த மீன் ரெடி பண்றவங்களுக்கெல்லாம் கோயில்ட்டி தான் கும்பிடணும். எப்படி தான் பண்றாங்களோ தெரியா, என்ன அழகாலாம் யோசிக்கிறாங்க. அவங்க போடுறத பார்த்தாவே நமக்கு சிரிப்பா தான் வருது. அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. நமக்கு ஏன் அந்த யோசனையெல்லாம் வரமாட்டேங்குது? இந்த மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இந்த காலத்துல நாம போயிருந்தா என்ன ஆயிருக்குமே. அவ்வளவுதான், இப்ப இருக்க டிப்ரெஷனுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் தூக்குல தான் தொங்குவாங்க. ஏதோ இப்படி சில பல வீடியோக்களை பார்த்து சிரிச்சு அவங்க கவலையெல்லாம் மறந்தாதான். என்ன இவ ஒரே கொன சிரிச்சுக்கிட்டே கிடக்கா? என்ன பார்த்தாலும் இந்த போனு தான். 20 மணியத்துல அந்த போனே தான் நோண்டிக்கிட்டு கிடக்காள். எப்படி இருக்கான்னு பாரு, ஒரு மாதிரி தெனாவட்டா பொம்பளை பிள்ளை உட்காந்துருக்க மாதிரியா இருக்கா? காலு கையெல்லாம் மேல தூக்கிட்டு வீடு வாசல தூத்தோமா, 4 பாத்திரம் இருந்தா கழுவுனோமா, சோரிகரிய பொங்குறோமான்னு ஒன்றும் கிடையாது. என்னத்தை செய்ய, நல்லா சீமையில இல்லாத உள்ளன்னு கூட்டிட்டு வந்துட்டான். என்னத்தை பார்த்துதான் மயங்கி தொலைஞ்சானோ தெரியல. இவதான் வேணும்னு ஒத்த காலம் தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். அடே செல்வி, செல்வி, சொல்லுங்க ஏடி, கொஞ்சமாவது வீட்டை பத்தி ஒரு யோசனை உனக்கு? இருக்கு மாமி, இது வீடு தானே, அந்த நினைப்பு கூட இல்லாமலா இருப்பேன். இந்த வியாக்கனமெல்லாம் என்கிட்ட பேசுற பேரை வச்சுக்க. ஆமா, மணி 1 ஆக போகுது. ஏண்டி மணி 1 ஆக போகுதுன்னு கூடவா தெரியாம இருந்து போன நோண்டிட்டு இருப்பா? எனக்கு பார்க்க தெரியாதா? அந்த அளவுக்கு குருடியா இருக்கேன். ஏண்டி இந்த கூட கூட பேசுற வேலையை நிறுத்து. மணி 1 ஆக போகுதுன்னு உனக்கு தான் சொல்றேன். நேர காலத்துல சோறு பொங்குனமா இல்லாம போன நோண்டிட்டு இருக்கா. என் மகனும் வரப்போறான், எனக்கு கயிறு பசிக்குது. உங்க மகனெல்லாம் வரமாட்டாரு, அவர்தான் பண்ணி சொன்னாவ. உங்க மகன் தான் ஆபீஸ்ல எல்லாரும் கூட சேர்ந்து சாப்பிட போறாளாம். சரிடி, அவன் சாப்பிட்டு போறான், எனக்கு கயிறு பசிக்குது. நேர காலத்துல சோறு பொங்கு அதெல்லாம் ஆக்கியாச்சு. ஆக்கிட்டியா சோறு? ஏட்டி, நானும் 1 மணி நேரமா அதுக்கிட்டே தான் இருக்கேன். இந்த போனை வச்சுக்கிட்டு கொக்க பக்க இழுச்சுக்கிட்டு தான் இருந்தா. நான் துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு வீடெல்லாம் கூட்டி முடிச்சாச்சு. இன்னும் அந்த இடத்த விட்டு 1 இன்ச் வரல. நீ அதுலயே தான் உட்காந்து கிடக்கா. எங்க சுபங்க ஆக்கின நீ? என்ன நேமத்தை பாக்குறியா இருந்து? ஐயே, எதுக்கு அது மாமி கத்திக்கிட்டு இருக்கீங்க? வயசான காலத்துல எப்படியெல்லாம் கத்தமா? பிபி பிரஷர்னு ஏதாவது வந்துட்டா, ஒருவேளை வந்து ஏதாவது ஆயிட்டு நான் என்ன செய்வேன்? என்னடி செய்வா? நல்ல சந்தோஷத்துல ஒரு குத்தாட்டம் போடுவேன். எது? குமரி அழுவேன். உங்களுக்கு ஏதோ சாப்பாடு தானே வேணும், இருங்க வாரன். எங்க இருந்தா அவளை கூட்டிட்டு வந்தானோ தெரியா? நல்லா குரங்கு மாதிரி அங்கே இங்கேயும் தாவிட்டு தான் இருக்கான். எங்க சோறு பங்கினார்? நம்ம கிட்டேயே சோறு பங்கினான்னு எடுத்துட்டு வரேன்னு போறான். என்னடி இது? சோறு பங்கினாண்டா பழசாரம் எடுத்துட்டு வந்திருக்கா? ஐயோ, வாயிலடிங்க மாமி, வாயிலடிங்க. பழைய சோறா? ஏன் செல்வி, தப்பா எதுன்னு சொல்லிட்டேனா? அது பழைய சோறு கிடையாது. அப்ப என்னடி இது? பழைய சோறு தானே இது? பழைய சோறு தான் மாமி, ஆனா அதை இப்படி சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்லணும்? இதெல்லாம் அவ்வளவு பெரிய அமிர்தம் தெரியுமா? இந்த காலத்துலதான் கண்டதை எல்லாம் தின்னு உடம்ப நம்ம எடுத்துக்கிறோம்.
அந்த காலத்துல வயல் வரப்பு அவள் செஞ்சவங்களாம் இதை தான் சாப்பிட்டு உடம்பு அழகா வச்சிருந்தாங்க. அவங்க தான் 100 வருஷம் வாழவும் செய்யறாங்க. நமக்கு எவ்வளவு பலம் தெரியுமா? இதை போய் இப்படி சொல்லலாமா? அதுல இதோட அருமை நான் சொல்லித்தார். உங்களுக்கு நான் சொல்லிதான் தெரியணுமா? ஏடி, இதோட அருமை எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப எதுக்கு எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கா? பாடம் எடுக்கல, அப்பேற்பட்ட உணவை முடிச்சுக்கிட்டே கேட்டீங்களே, அதான். சரிடி, சோறு ஆக்கினேன்டா. எங்க? ஆமா, ஆக்காம சோறு தாண்டிருமா? ஆக்கினதுதான். சோறு ஆக்கினேன்னு சொன்னான். இன்றைக்கு ஆக்கின சொன்னான். நேற்று ஆக்கினது. அழகா தண்ணித்தி வெங்காயம்லாம் வெட்டி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அப்படியே கண்ணை மூடிட்டு கரெக்ட் குடிச்சிருக்காங்க. இதுக்கு நான் புதுசா போய் வச்சிருக்கேன். இதுக்கு இப்பதான் பால் பிரியாணி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க. நான் முதலா சமைச்சிருக்கேன். எப்படி சாப்பிட சொல்லுங்க. இதுதான் உங்க ஊர்ல சமைக்கிறதாம்மா? ஆமா. அதோட மாமி, நீங்க தானே சொல்லிருக்கீங்க மருமலை நம்ம நல்லபடியா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுதான் சீக்கிரம் காரு வீடு வாங்க முடியும்ண்டு. அதான் இப்படி சாப்பிட்டாதானே சேமிக்க முடியும். சிக்கனமா இருக்கணும்ல நாங்க. அன்றைக்கு கூட நான் 2 சீப்பு தலை சிவரத்துக்கு வாங்கிக்கு நீங்க கூட சொன்னீங்களே, ஏன் தலை 2 சீப்பு 1 சீப்பு காணாதாண்டு? அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுதான் நாளைக்கு கூடையை கட்டணும்னு சொன்னீங்களே மாமி. நான் சிக்கனமா வாழ்றதுக்கு எனக்கு முன்னாடினே நீங்க தான் மாமி வழிகாட்டுனீங்க. அதனால இனிமேல் நான் சிக்கனமா இருக்கணும்னு நினைக்கிறேன். உடம்புக்குண்டதா மலிவான விலையில வாங்கி சாப்பிடலாம்னு இருக்கேன். என்னென்ன சேர்த்து வைக்கணுமோ சேர்த்து வச்சு நாளை நம்ம பெரிய பெரிய லெவலா ஒரு பெரிய பங்களா உண்டப்புறம் ஊர்ல எல்லா மருமகளும் நான் அதை வாங்க தர மாட்டேங்கிறா, திங்க விட மாட்டேங்குது, ஊரெல்லாம் புரளி பேசிட்டு தெரியுறாங்க. ஆனா அவ என் மருமக எப்படி கிடைச்சிருக்கா? நீ கிடைக்க உண்மையாவே நான் கொடுத்து வச்சிருக்கணும்மா. சரி சரி, விடுங்க விடுங்க, சாப்பிடுங்க நீங்க முதல். நான் வெளியே கொஞ்சம் காத்தாடு வந்து சாப்பிட்றேன்மா. எம்மாடி, இதுல கொஞ்சோண்டு தானே இருக்கு, நான் குடிச்சாலே காணுமா உனக்கு? என்னம்மா செய்ய? உனக்கு வேற இருக்கா? இல்ல இதுலயே கொஞ்சம் தர உனக்கு? ஐயோ, எனக்கெல்லாம் வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. உள்ள இருக்கா? எப்படி? உள்ள இல்ல மாமி, இவ்வளவுதான். பிறகு நீ எப்படிமா சாப்பிடுவா? நீ ஒன்னும் வருத்தப்படாதீங்க மாமி. சிக்கன் பிரியாணி, கொஞ்சம் சிக்கன் கிரேவி, சிக்கன் சில்லி, சிக்கன் தந்தூரி, மட்டன் சுக்கா, நல்லி எலும்பு ரசம் ஆர்டர் போட்டிருக்கேன். அதை டெலிவரி பாய் கொண்டு வந்துகிட்டே இருக்கான். ஒரு 10 நிமிஷத்துல கொண்டு வந்துடுவான். அவன் கொண்டு வந்த பிறகு நான் சாப்பிடுவேன் மாமி. நீங்க போய் சாப்பிடுங்க.